எல்என்டி ஏசிபியில் மெக்கானிக்கல் இன்டர்லாக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் அவங்க காமிச்சிருக்கக்கூடிய லாக் ப்ரொவிஷனில் இந்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கும். அதில் ட்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த கட் அவுட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் அவுட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஏசிபியில் பிஎஸ்பிசி லாக்கு நீங்கள் போடலாம், எல்என்டியோட லாக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இன்சைட்லேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கட் அவுட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் பண்ண இடத்துல போல்ட் நட் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஃபிக்ஸ் ஆகிடும். இது இப்போ நான் எஸ் டைப் லாக் யூஸ் பண்ணுறேன். இதில் பின்னாடி அந்த ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளாப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளாப்பில் இருக்க ஸ்க்ரூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏறாது சில டைம். அப்போது என்ன பண்ணுங்கள், இந்த ஹோல்ஸை கொஞ்சம் அப்லாங் பண்ணிக்கோங்க. அப்லாங் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபுல் த்ரெட் உள்ளே போயிடும். இது புஷ் பட்டனில் இருக்கிற பின்னாடி அந்த ப்ளஞ்சரை எடுத்துருங்க. டிஃபால்ட்டாக அந்த ப்ளஞ்சரை எடுத்துகிட்டு அந்த லாக் அக்சசரிஸ் கூட ஒரு ப்ளஞ்சர் கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இந்த லாக்கில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த ஃப்ளாப்பில் ஒரு ஸ்க்ரூ கொடுப்பாங்க. அந்த ஃப்ளாப்பில் இருக்க ஸ்க்ரூவை ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க, டைட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆஃப் த்ரெட்டு இல்லை லைட்டாக டைட் வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் கவர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஆன் பண்ண முடியாது. உள்ளே சில ப்ராப்ளம் கொடுக்கும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க நீங்கள் ஃபுல் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஃப்ளாப்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஆல்ரெடி புஷ் பட்டனில் ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா உள்ள அக்சசரிஸ், அந்த எல்லோ பட்டனை நீங்கள் எடுத்துருங்க. லாக்கை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃப் புஷ் பட்டனில் அந்த அக்சசரிஸை மாட்டிடுங்க. இப்போ இதில் காமிச்சிருக்க மாதிரி இன்சைட்லேருந்து நீங்கள் இந்த இன்டர்லாக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போல்ட் நட்டு போட்டு டைட் வச்சுட்டணும். இப்போ ஆப்ரேட் பண்ணி பார்க்குறாங்க, ஆப்ரேட் ஆகுது. இப்போ ஆஃப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் லிவரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ட் ஆகிடும். ஆஃப்லேயே தான் ஏசிபி இருக்கும், உங்களால் ஆன் பண்ண முடியாது. இதில் இம்பார்ட்டன்ட் இன்னொன்று, நீங்கள் லாக்கை ரிலீஸ் பண்ணுன்னா அந்த கீழே ஒரு எல்லோ மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்லேயும் இருக்கும், அந்த கீழேயும் இருக்கும் எல்லோ மார்க்கிங். அந்த எல்லோ மார்க்கிங்கை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வச்சுட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு கீ எடுக்கணும். சேம் அதே ப்ரொசீஜரை நீங்கள் கீ போட்டு ஆன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட்டு ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீயை ரிலீஸ் பண்ணணும். இது ஒரு நல்ல மெத்தட். இப்போ இவங்க அசம்பிளி பண்ணி பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஏசிபியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏசிபி இப்போ ஸ்விட்ச் சார்ஜில் இருக்குது. இப்போது கீ இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறாங்க கீயை. ஏசிபி ஸ்விட்ச் சார்ஜில் தான் இருக்குது, ஆனால் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஆன் ஆகலை கீ ரிலீஸ் பண்ணி எடுத்ததுனால. இப்போது திரும்ப கீ கொடுக்குறாங்க. கீ போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க, லாக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆஃப் பட்டன் வெளில வந்துருச்சு. ஏசிபி ஆன் பண்ணுறாங்க, ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி மெக்கானிக்கல் இன்டர்லாக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.